ஹாய் கைஸ், நேற்று தூங்கும்போது மணி 2, இன்னைக்கு எந்திரிக்கும் போது மணி 3. நம்ம அப்படியே கிளம்பி சித்தப்பா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். வீடே ஜொலிக்குது. இதான் சித்தப்பாவோட வீடு. இங்கே தான் இன்னைக்கு பால் காய்ச்சி ஃபங்க்ஷன். வாங்க அப்படியே உள்ள போகலாம். உள்ள போனோடனே எல்லாம் ரெடியாகி வந்திருந்தாங்க. பூஜையும் சிறப்பாக ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்மளும் அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு சவுண்டு ஐயரும் மந்திரம் போட்டுட்டு இருந்தாங்க. மந்திரம் போட்டு முடிக்கும் போதே லட்சுமியும் குட்டி லட்சுமியும் வந்துட்டாங்க. வந்து அவங்களுக்கும் பூஜையை போட்டுட்டு இருக்கும் போதே பாலும் பொங்கிருச்சு. பால் பொங்கின கையோட அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டு வரணும்னு சொன்னாங்க. அவங்களையும் உள்ள அனுப்பியாச்சு. உள்ள போய் பார்த்தா எல்லாரும் மியூசிக்கல் சேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்மளை சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசி பூஜையை போட்டுட்டு ஐயரும் திருஷ்டி கல்வி பூசணிக்காய் சுத்திட்டு இருந்தாரு. அது சுத்தி முடிக்கும் போதே நம்மளுக்கு காய்ச்சின பால் வந்து கொடுத்துட்டாங்க சுட சுட. அதையும் குடிச்சிட்டு பார்த்தா பொங்கல் ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. ஏன்னா கடையில நிக்கிறேன்னு பாக்குறீங்களா, நம்ம குடிச்ச பால்ல பால் கலையாச்சான். நம்மளே பால் பாக்கெட் வாங்க அனுப்பிட்டாங்க. வர வழியில சித்தப்பா வந்துட்டு இருந்தான். என்னடா கட்டப்பில்லைன்னு கேட்டா பொருள்னு சொன்னா. பயந்துட்டோம். அதுக்கப்புறம் தம்பி இவன் தான் குட்டி சித்தப்பா, அவன் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். திரும்ப நம்ம வாங்கிட்டு வந்த பால்ல நம்மளுக்கே பால் ஊத்தலாம் பாக்குறான் சித்தப்பா. அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். போயிட்டு போட்டோ வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தோம். எடுத்து முடிச்சோடனே ஒரு கால் சாப்பிட வாங்கடனே உடனே சாப்பிட கிளம்பி வந்துட்டோம். வந்து பார்த்தா மனமா வெண்பொங்கலும் கேசரி இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் உரையாடலை போட்டுட்டு டைம் போனதும் தெரியல, மதியமும் ஆயிடுச்சு. மரணமா மீல் சாப்பிட்டு வந்த நண்பர்கள் எல்லாரையும் வழி அனுப்பி வச்சுட்டு நம்மளை கவனிச்சு சித்தப்பாவை நம்மளும் கவனிக்கணும்ல, அவனையும் சாப்பிட வச்சிட்டோம். இதுக்கும் டைம் ஆயிடுச்சு. நாங்களும் கிளம்பிட்டோம். சித்தப்பா எங்களை விடுறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வர வந்தான். வந்துட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏற்றி விட்டான். நாங்களும் போயிட்டு பெரியார்லேருந்து மாட்டுத்தாவணிக்கு பஸ் ஏறிட்டேன். அங்கே போயிட்டு சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு ராம்நாடு பஸ்ஸை பார்த்து ஏறிட்டு நானும் ராம்நாடு ரீச் ஆகிட்டேன். இங்கே சம கூட்டம். நமக்கு ஒரு வழியாக பஸ் வந்துருச்சு. அங்கேருந்து நம்ம ஒரு ஸ்டாப்பில் இறங்கி நம்ம நண்பரும் நம்மளை பிக்கப் பண்ணாட்டாரு. அங்கேருந்து நான் வீட்டுக்கு போயிட்டேன். பை கைஸ்.